செமி ஆனுவல் ரீபேலன்சிங் எஃபெக்ட் நாளைக்கு இண்டெக்ஸில் நடக்க போகுது அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு சில ஸ்டாக்ஸை நிஃப்டிலேருந்து நிஃப்டி 50லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நாளைக்கு ஒரு 2 ஸ்டாக் உள்ளே போக போகுது. அது என்னன்றதை வாங்க பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்டர் குளோப் ஏவியேஷன், அதாவது நம்ம இண்டிகோ ஃப்ளைட்னு சொல்கிறோம்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் ஒரு பெரிய வெயிட்டேஜோட உள்ளே போகிறாங்க. அவங்களும் மேக்ஸ் ஹெல்த் கேர், அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டர், இவங்க 2 பேருமே நாளைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் யார் வெளியே போகிறான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஹீரோ மோட்டோஸும் இண்டஸ்இண்ட் பேங்க்ஸும் நாளைக்கு நிஃப்டி 50லேருந்து வெளியே போகிறாங்க. சரிங்களா? ப்ளஸ் நாளைக்கு இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. நாளைக்கு எஸ்பிஐ பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸில் அவங்க வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே போல் இந்த ஏவியேஷனும் சரி மேக்ஸ் ஹெல்த்தும் சரி ஒரு சூப்பரான ஒரு பெரிய இன்ஃப்ளோ மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. அதாவது 545 மில்லியன் நாளைக்கு மார்க்கெட்டில் உள்ளே போடுறாங்க. அதே போல் மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 372 மில்லியன் நாளைக்கு மார்க்கெட்டில் உள்ளே போடுறாங்க. ஹீரோ மோட்டோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 309 மில்லியன் மார்க்கெட்லேருந்து வெளியே எடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். சரிங்களா? அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க, 217 மில்லியனை வெளியெடுக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 99 மில்லியன் உள்ள போட போகிறாங்க. ஐடிசி 38 மில்லியன் உள்ள போட போகிறாங்க. அதாவது பஜாஜ் ஃபின்சர்வ் அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 19 மில்லியன் உள்ள போட போகிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வெளியே 66 மில்லியன் எடுக்க போகிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வெளியே எடுக்கிறாங்க 52 மில்லியன். ஐசிஐசிஐ பேங்க் 47 மில்லியன் வெளியே எடுக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் 28 மில்லியன் வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் பட் இது வெளியே எடுக்கிற அமௌண்ட் ப்ளஸ் உள்ள போடுற அமௌண்ட் கம்பேர் பண்ணும்போது உள்ள போகிற அமௌண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நாளைக்கு நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வாங்க இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க அருண் ஃப்ரம் ட்ரேட் ட்ரேடிங் அகாடமி. ஸோ வாங்க பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லைன் இங்கே சப்போர்ட் இருக்கா, ஸோ அடுத்த சப்போர்ட் இங்கே எடுத்துருக்காங்களா, இந்த சப்போர்ட் அதை பேஸ் பண்ணி இப்போ அகைன் என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்போர்ட் லைனுக்கு வந்திருக்காங்க. ஸோ நிஃப்டி வந்து நாளைக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் ஓப்பன் பண்ணி அதாவது 24,550 சரிங்களா அந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணி அகைன் மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. கீழே விழுந்தாலும் மேலே போவான் அல்லது கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட். இது இல்லாமல் நிஃப்டியில் எப்போ ரேலி நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இனிமேல் 24,750 கட் பண்ணால் மட்டும் தான் நிஃப்டியில் ஒரு பெரிய ரேலி நடக்கும். அதே போல் கீழே போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இனிமேல் நிஃப்டியை வந்து கீழே போகணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 24,470 சரிங்களா. ஸோ இதுக்கு நடுவில் பெரிய ஒரு மொமெண்டம் இருக்காது. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நாளைக்கு நிஃப்டியை ட்ரேடை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. லேர்ன் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. வாங்க சேனலில் பார்ப்போம். ஸோ டாடா பை பாய்.